ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ் நாள் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ மூவும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்காங்க. அப்போ அவன் நேம் வந்து டாங்குன்னு சூஸ் பண்ணியிருந்தான்ல அந்த ஆன்லைனில் பேசுகிறப்ப, அதை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. அப்போ மூவுமே சொல்கிறான், கிட்டத்தட்ட நீங்கள் என்ன லவ் பண்ணுறக்கு நானே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன்ல. அப்புறம் அந்த டாங் நேம் எப்படி வந்துச்சுன்னு கேட்க, ஆக்சுவலாக தான் அந்த நேம் வந்து டாங்குன்னு எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலாக அதில் வந்து அவனோட ஒரிஜினல் நேம் இருக்கும்ல, கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கல்ல டாங், அந்த மாதிரி ஒரு நேம் போட்டிருக்கான். அதை தான் டாங்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான். சரி ஓகேங்கிற மாதிரி இவனுமே டியூட்டர் எம்மன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்போ உங்கள் ரூமுக்கு போங்கன்ட்டு. பட் இவனும் இல்லையே நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் உங்கள் ரூமுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அங்கே போங்கன்னு செய்ய சொல்ல, இங்கே எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போகலன்ட்டு. ஆனால் இவன் வலுக்கட்டாயமாக அவனை போக வச்சிட்றான். அப்போ சொல்கிறான், சரி ஓகே, ஆனால் இன்னொரு டைம் நான் ரூம் புக் பண்ணேன்னா ஒரு ரூம் தான் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வழக்கம் போல் மூமுவை கொஞ்சிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் போனதுக்கப்புறம் மூவும் வெக்கப்பட்டுருக்கான். இப்போ ஆஃபீஸில் காட்டினீங்கன்னா அவங்க பழையபடி ஆஃபீஸ்க்குலாம் வந்துட்டாங்க. அப்போ ஒரு இன்டர்னை புதுசாக கூட்டிகிட்டு வராங்க. அவனுமே ஹியான்னு சொல்லிட்டு கூட நல்லா பேசுகிறான். ஆக்சுவலாக இப்போ புதுசாக வந்திருக்க பையன் பேர் கிம். அவனுக்கு வந்து வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். கிட்டத்தட்ட ஃபூவோட அங்கிளோட பையன் மாதிரி. அவங்க அப்பா வந்து ஒரு மால் ஓனரு. இப்போ பையன் கொஞ்சம் உருப்பட்டுட்டுமேன்ட்டு இங்கே இன்டர்னாக அனுப்பியிருக்காங்க போல். அப்போ இவனுமே கேட்குறான், டே நீ நல்லா வளர்ந்துட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் மூவை காட்டினாங்கன்னா வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து இன்டர்ன் பேருன்னு சொல்ல, அப்போ டைவே சொல்லிடுறான், அவன் பேர் இதானன்னு சொல்லிட்டு அவனை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து விட்றான். உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்க, ஆமாம் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு தெரியுங்கன்னு டை சொல்கிறான். இன்னொரு பக்கம் டியானுமே டக்குன்னு அந்த நேமை வச்சு அவனோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் எடுத்து காட்டுறான். அவனுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ், நிறையா ஃபேமஸாக இருக்க பையன்தான். அப்போ தான் டியான்னு சொல்கிறான், இங்கே பாரு இவன் அப்படியே ஃபூவோட டைப் தான். அங்கே பாரு மூவ மாதிரியே மூக்கு கண்ணும் கூட மூமோ மாதிரியே இருக்கே. இதுதான் மூமோ பர்ஃபெக்டான டைம். இப்போ நீ அவன்கிட்ட ஃப்ரீ ஆக்க போகிற. வந்து கிம்மை லவ் பண்ண போகிறாங்கன்ட்டு. சூப்பர், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிரும் போலன்ட்டு இவனுக்கு ஹாப்பியாக. இவன் பார்க்குறான், ஆமாம்மா நான் ஹாப்பியாக தான் இருக்குன்னு சும்மா வெளியே காட்டிக்கிறான். ஆனால் ரொம்பவே சேட் ஆகிறான். அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டல் போனால் அங்கே கிம்மும் ஃபூவும் பேசிகிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஜெல்லஸ் ஆகுது. அப்புறம் அவங்க பக்கத்தில் போனோன்னு ஃபூவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் இவன் கிம்முன்னெலாம். ஆக்சுவலாக அப்போ இவன் சீனியர் இன்டர்ன் தானே, அப்போ நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கோங்கன்னு அந்த பையனும் சொல்ல, அப்போ ஃபூவுமே சொல்கிறான், ஓகே மூமு நீ ஒன்று நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா, அப்படியே அந்த பையனுக்கு தெரியாமல் மூமுக்கு ஃப்ளைன் கிஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் மூமு தான் அந்த பையனை எல்லா லேடிஸ்கிட்டையும் போய் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்க, அவங்களுக்கு இவனை பார்த்தோன்னே பிடிச்சிருது. எவ்வளோ அடரபிளாக இருக்கான்ட்டு. இதில் அவன் வேற இவங்களுக்கு நல்லா பிராண்டடாக ஒரு காஃபியெல்லாம் இருக்கும், அது எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறான். மூமுவே சொல்கிறான், பட் இங்கேயே ஃப்ரீ காஃபியெல்லாம் இருக்குல்லன்ட்டு. பரவாயில்ல இது வாங்கி கொடுக்கறது நல்லதானுங்கிற மாதிரி அவன் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கான். அதில் அவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு இன்னுமே. அதுக்கப்புறம் இப்போ ஜிம்மில் வந்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்க. அப்போ அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க பொண்ணு வந்து, நீங்கள் கிம் தானே, உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு அவங்ககிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துக்குது. இப்போ மூமு லிஃப்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போ உள்ளே வர்றது அவன் உடனே மூமு உள்ளே எடுத்துக்கிறான். நீ இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக இருக்க, அடரபிளாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதோட மூமு வந்து இவங்க ஹோட்டலுக்குன்னு பேட்ச் ஒரு பின் இவன் கொடுத்துருப்பான் போல், அதை குத்திருக்கான். அது எல்லாமே ஃபோனெல்லாம் நோட் பண்ணிவிட்டு மூமு கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் நான் தான் சொல்லியிருக்கேன்ல யாருக்குமே நம்ம டேட் பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு சொல்ல, இவன் கேட்குறான் அப்போ தம்பிங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு. தெரியவே கூடாதுன்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுறான். அச்சோ அப்படிலாம் இருந்தால் நான் செத்துருவேனேன்னு சொல்ல, நீங்கள் மட்டும் யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுப்பேங்கிறான். ட்ரீட்டான்னு சொல்லிட்டு இவன் அப்பயுமே மூமுவை கொஞ்சிட்ருக்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அங்கே ஒர்க்கர் லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே சட்டுன்னு தள்ளி நின்னுறானுங்க இவனுங்க 2 பேரும். அவங்க கட்டியும், இல்லை நான் இன்றைக்கி குளிக்கல அதனால ஸ்மெல் வருதுன்னு மாதிரி சொல்லிட்டு மூமு வந்து ரொம்ப சமாளிக்க பார்த்துட்ருக்கான். அது உண்மைன்னு நம்பிட்டு அந்த லேடியுமே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நாளையிலேருந்து வரும்போது நல்லா குளிச்சுட்டு வான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க கம்பெனி பற்றி அது மேம்படுத்துறதுக்கு நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டீம் மீட்டிங்காட்ட தான் போயிட்டுருக்கு. அதில் பேசுகிறது வச்சு மூமு சொல்கிறான், அவன் ஆர்கிடெக்டில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாங்கிறது நல்லாவே தெரியுது, எவ்வளோ அழகாக ஒவ்வொரு முடிவு எடுக்கிறான் பாருன்ட்டு மூமு அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்க. அப்போ கிம் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு போல், அதை சொல்ல அந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஃபூமே அதை அக்செப்ட் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறான். அதை மூமு பார்த்துட்ருக்கான். இப்போ மூமு
வந்து அந்த சீனியர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒவ்வொரு ரூமும் நீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ டக்குன்னு வந்து மூமு இழுத்துட்டு போயிடுறான். அந்த லேடியும் மூமு எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் இவனை கொஞ்சிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா கிம்மு தான். பட் அந்த காலை எடுக்கல, கட் பண்ணிடுறான். பட் மறுபடியும் அந்த கால் வர இவன் எடுத்து பேசுகிறான். சரி ஓகே கிம், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மூமு கட்டியும் நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இது வந்து மூமுக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. அதை யோசிச்சுட்டு இருக்க நேரம்னு பார்த்து கிம்மு வேற இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் சோசியல் மீடியாவில். இன்னொரு பக்கம் அந்த லிட்டில் சிக்கன் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கான். அந்த பொம்மைங்களாம் எடுத்து போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்த பார்த்துட்ருக்க. அவனை வந்து டீயும் இன்னொரு ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கானுங்க. இவன் கேட்குறான், டே நம்ம ஏன்டா அந்த லிட்டில் சிக்கனை இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. அதுக்கு இவனுமே, இங்கே பாரு, அவனை லிட்டில் சிக்கன் சொல்லக்கூடாது, அவன் பேர் ஜேபு, நான் மட்டும்தான் லிட்டில் சிக்கன் சொல்லி கூப்பிடுவேன்ட்டு இவன் கனவுலகத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் லிட்டில் சிக்கன் போய் ஏதோ 2 ஜாப்பனீஸ் படிப்பாங்கல்ல, அது கற்றுக்கிற புக்காட்ட வாங்கிட்டு போகுது. அதை வந்து டீயுமே பார்த்துட்டு அவனும் வந்து அதே புக்கை வாங்குறான். வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு பே பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை கொத்து விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் எங்கே போனான்னு தேடிட்டு வந்தா அவன் அந்த கஃபேக்குள்ளே தான் உட்காந்து அவன் ஆல்ரெடி டையை ஒரு பையன் பார்த்துருப்பான்ல, அவன்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த மாதிரி முன்னாடி சீனில் காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த கஃபேல உட்காந்து அந்த பையன்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. அதை டீ பார்க்குறான். அவனுக்கு திடீர்னுட்டு அது பிடிக்கல போல். அவன் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறான். இந்த புக்கை நீயே வச்சுக்கோன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சானு தெரில, திரும்ப வந்து பரவாயில்ல இந்த புக்கை நானே வச்சுக்கிறேன்ட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் ஹோட்டல் என்ன நடக்குதுன்னா, ஃபூக்கும் கிம்முக்கும் சிப் எடிட் போட்டு நிறைய பேர் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸே வந்துச்சு. ஃபேன் ஃபிக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க லிட்ரலி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் மூமுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ டைமே சொல்கிறான், எங்கள் அண்ணன் இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்ட்டு. அப்போ மூமுவும் தன்னால் தான் நினச்சிருச்சுக்க. அவன் உடனே சொல்லிடுறான், ஒருவேளை அது கிம்னால் இருக்குமோன்ட்டு. அப்போ மூமு உடனே சேட் ஆயிடுறான். அப்போ டியானுமே, இங்கே பாரு, ஃபூகிம் மூமெண்ட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை நம்ம நேரில் போய் பார்க்கணும், எல்லோரும் போகலாமான்னு கேட்க மூமு வரலங்கிறான். பட் அதை பார்க்க ஆஜராயிட்டான். ஏன்னா அவனால் பொறுத்துக்க முடியல. அப்புறம் அங்கே நின்று இவனுக்கு 2 பேரும் ஒட்டி கேட்குற மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும். ஃபூவும் கிம்மும் வேற ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஃபூ வந்து கிம் வந்து அவங்க அங்கிளோட பையன் தானே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட் கொடுக்கலன்னா அவர் தப்பாக எடுத்து போகிறான்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ கீழே விழுந்துச்சுன்னு எடுக்க போகிறான். அப்போ அவன் தலை வந்து டேபிளில் முட்டிடக்கூடாதுன்னு ஃபூ வந்து நல்லா அக்கறையாக பார்த்துட்டு கையெல்லாம் வச்சுக்கிறான். இதை வந்து மூமு பார்க்க அவனுக்கு பயங்கர கடுப்பாகுது. அவன் உடனே அவங்க முன்னாடி போய் நிற்க போயிடுறான். டே என்னடா பண்ணுறேன்ட்டு இவனுங்க 2 பேரும் அவன் பின்னாடி போயிடுறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் திடுதிப்புன்னு போய் நிற்க ஃபூவும் பார்க்குறான், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ டியான் வந்து இப்போ தான் பேசி ஆகணும்ல, ஹாய் நான் ஃபூகிமோட ஃபேனுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இன்னொரு பக்கம் டைமே, நான் டை உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டு கிம் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அந்த கிம்மு பையனுமே இவங்க கிட்ட நல்லா தான் பேசி உங்கள் பேர் இது தானேன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஃபூவுமே, சரி ஓகே, இங்கே பாருங்கள், நாங்கள் நிறையா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லோரும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃபூவுமே, வா வா பக்கத்தில் உட்காந்துக்கோன்ட்டு மூமு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ அவங்க வந்து சாப்பாடு எடுத்து வைக்கும்போது ஒரு டிஷ் இருக்குது, அதை கிம் ஃபூக்கு எடுத்து வைக்கிறான். உடனே டியானோ டையெல்லாம் ஓ சூப்பர் சூப்பர் ஃபூ கிம்மோட ஃபேனாட்ட அவங்க பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கிம் என்ன பண்ணுறான்னா அந்த டிஷ்ஷை டியானுக்கும் வைக்கிறான், டைக்கும் வைக்கிறான். கடைசியாக ஒன்று மட்டும் தான் இருக்குது, அதையுமே அவன் மூவுக்கு வச்சுட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கடைசியாக இது கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு அவன் பெஸ்ட்டு விஷ் சொல்லி கொடுக்குறான். இதை கேட்கும்போது ஃபூவுமே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க வெயிட்டர் வந்து ஃபூவோட மூமுக்கு இந்த ஜூஸுன்னு சொல்ல, அப்போ மூமு சிரிக்க கிம் பார்க்குறான், ஓ இவங்க தான் மூமுன்ட்டு. பட் இந்த ஃபூவோட மூமுன்னு அந்த டைலாக் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு டியானு டையும் அவனை கலாய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டியானு டையும் தான் சும்மா அது இதுன்னு அடிச்சிட்டு இருப்பானுங்கல்ல, அப்போ தெரியாமல் ஸ்பூன் கீழே விழுந்துடுது. என்னன்னு டை கீழே கொஞ்சம் எடுத்தா அங்கே ஃபூவும் மூமுவும் அவங்க காலை வச்சு உரசி விளையாடிட்டு இருக்காங்க. இவனுக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே டியான் கேட்ட, டேய் நீ கொஞ்சம் கீழே பாருன்னு சொல்ல, என்னடாங்கிற மாதிரி தான் கேட்குறான். இங்கே பாரு, நீ கீழே விழுந்து அந்த ஸ்பூனை எடுத்துக்கூட, நீ கண்டிப்பாக பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவன் கீழே குனி வச்சா டியானுக்கு அதை விட சாக்கு.
அப்புறம் எந்திரிச்சு இவன் கூட சொல்கிறான், ஓ என்னோடய ஃபூகிமோட சிப்பு இப்பயே மூழ்கி போச்சு, பழையபடி ஃபூமூவே ஆயிடுச்சுன்னு. இவனுங்களுக்கு அதிர்ச்சியும் இருக்குது, கொஞ்சம் நம்ப முடியாத காட்சியாக தானே இது இருக்குது, அதை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பும் போது கிம் வந்து மூமுவை கூப்பிட்டு பேசுகிறான், நீங்கள் ஃபூவை லவ் பண்ணுறீங்களான்ட்டு. ஆனால் மூமுவு இல்லை இல்லை இல்லையே, அவனையே நான் லவ் பண்ண போகிறேன், எனக்கு அந்த மாதிரி சைனீஸ் லுக்கில் இருக்கவங்கள பிடிக்காதுங்கிற மாதிரி இவன் நல்லா சமாளிக்கிறான். அதோட கிம் கட்ட, அம்மா நீயே அதை கேட்குற, உனக்கு ஒரு வேளை ஃபூ மேலே ஏதாவது க்ரஸ்ஸாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. அதுக்குள்ளே டியான் அங்கே கூப்பிட்டுட்ருக்கான். அதனால இவன் பதில் கேட்க முடியாமல் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஹோட்டல் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு தான் நிறைய ஃபேன் ஃபிக்ஷன்லாம் எழுதுறாங்கல்ல, அது வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம் படிச்சுட்ருக்காங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே மூமுக்கு வந்து பயங்கரமாக கடுப்பாகுது. அப்போ அந்த சீனியரும் வந்து திட்டுறாங்க, இங்கே பாருங்கள் நம்ம ஒர்க்கில் இருக்கோம், இப்போ உட்காந்து ஃபேன் ஃபிக்ஷன் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகாதான்னு சொல்லிட்டு அவங்க திட்டிடுறாங்க. அப்போ ஃபூ என்ட்ராக அவன் பின்னாடி தான் கிம்முமே வந்துட்டுருக்கான். ஃபூவை பார்த்தோன்னே இந்த லேடிஸ்லாம் அப்படி மயங்கி விழுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து நின்று பேச, அப்போ தான் கிம் நோட் பண்ணுறான், இது என்ன பேட்ஜ் நீங்கள் 2 பேரும் போட்டிருக்கீங்கன்ட்டு. அப்போ இவனுமே மூமு ஃபூ கிட்ட கண்ணு காட்ட ஃபூ வந்து சமாளிச்சிட்றான், இது வந்து நம்ம ஸ்டாஃபுக்காக உருவாக்கின பேட்ஜ் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க. அப்படியா, அப்போ எனக்கும் தரீங்களாங்கிற மாதிரி கிம் கேட்டுட்ருக்கான். அப்போ ஃபூமே இது கப்பிள் எடிசன்னு சொல்ல, ஃபூவோட அசிஸ்டன்ட் வந்து ஃபூமு கப்பிள் தெரியும்ல, அதை நினச்சி வைக்கப்படுறாங்க. பட் அந்த லேடிஸ்லாம் ஓ ஃபூ கிம் கப்பலான்னு சொல்லிட்டு அவங்க அதை நினச்சி வைக்கப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மூமூவை கொஞ்சிகிட்டு இருக்க, உன்னை இப்போல்லாம் ரொம்ப நேரம் பார்க்கவே முடியறதில்ல, உன் கூட டைம் ஸ்பெண்டவே முடியறதில்லன்ட்டு ஃபூ சொல்ல, ஆமாம்மா நீ ஆகுனா கிம் கூட வந்து அந்த ஸ்ட்ரைட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுறீங்க, அப்புறம் எப்படி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஜெலஸாக பேச, அது ஃபூக்கு தெரிஞ்சிருது. அவன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், நீ என் மேலே ஜெலஸ் ஆகுறீல, அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் எதுக்கு உங்கள் மேலே ஜெலஸ் ஆக போகிறேன்னு தான் மூமு சொல்கிறான். பட் ஃபூவும், எங்கே பாரு, யார் என் லைஃப்பில் வந்தாலும் சரி, நீ தான் என்னுடைய ஆம்லேட், எப்பயுமே என் மனசை கலக்கிட்டே இருக்க ஆம்லேட்டுன்னு அவன் வழக்கம் போல் ஃப்ளர்ட் டைலாக் போட, அப்போ அந்த சீனியர் லேடி உள்ளே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே மூமு உடனே ஃபூவோட கன்னத்தில் தெரியாமல் மறைஞ்சிட்டு அவன் தள்ளிடுறான். அவங்களுமே இங்கே என்ன நினச்ச மாதிரி பார்க்க இவனுங்க சமாளிக்கிறானுங்க. இந்த ரூமில் ரொம்ப கொசுவாக இருக்குது, இங்கே பாருங்கள் நான் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறேன், இந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு கொசு கூட எட்டி பார்க்கக்கூடாதுன்னு ஃபூ சொல்ல, அந்த சீனியருமே ஓகே பாஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எதோ ஃபைல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போகிறப்ப மூமு வந்து காஃபி கொண்டு வரான். அவங்களுக்கும் லைட்டாக சந்தேகமாக இருக்குது போல், திரும்பி பார்க்குறாங்க. மூமுமே உங்களுக்கு காஃபி இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கான். ஒரு வழியாக அவங்க வெளியே போனோன்னு தான் பார்க்குறான். ஃபூவோட கண்ணமே செவந்திருக்கும் போல், அந்தளவுக்கு தெரியாமல் அடிச்சிட்டான். அப்போ ஃபூமே, நீ என்னை கிஸ் பண்ணாலே எனக்கு சரியாக போயிடும், இங்கே பாரு செவந்ததெல்லாம் சரியாக போயிடும், நீ தான் என்னோடய ரெமெடின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டியானை காட்டினாங்கன்னா, அவன் எப்பயும் போல் ஒரு பையனை பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பெண்ணுமே ஏன் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்க, அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து என்னோடய எக்ஸை பார்த்தேன், ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் அவன் பண்ணதெல்லாம் எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு, பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் அவனுக்கு எந்த விதத்துலேயும் டிஃப்ரெண்ட் இல்லைங்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன். அது எவ்வளோ ஃபன்னியாக இருக்குல்ல, என்கிட்ட என்ன சொல்ல வரேன், நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னு கூட யாருமே கேட்கறது இல்லைன்ட்டு அவன் வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லிட்டில் சிக்கன் வந்து கஃபே ஷாப் ஓனர்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான்ல, அது ஜாப்பனீஸ் கிளாஸ் தான் போல். அந்த கஃபே ஷாப் ஓனர் வந்து அவங்க கஃபேலே வச்சு தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ டை என்ன பண்ணுறான்னா, அவன் போய் அப்படியே காஃபி குடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக நோட் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்கள. இதை வந்து லிட்டில் சிக்கன் பார்த்துட்றான். இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே அந்த கஃபே ஷாப் போனால் அவங்களோட பிளேஸுக்கு போக, அப்போ லிட்டில் சிக்கன் வந்து நேராக டைக்கிட்ட வந்து ஹாய்ன்னு சொல்கிறான். இவன் குடிச்சிட்டு காஃபியே துப்பியிருப்பான் இவன் டக்குன்னு வந்து பேசினோன்னே. அப்போ லிட்டில் சிக்கனுமே, நாங்கள் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் மிஸ்டர் யூ கிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு, ஒரு வேளை ஜாப்பனீஸ் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களான்னு கேட்க, அப்போ டைமு ஆமாம்மா அவர் வந்து என்ன நல்லா சொல்லிக் கொடுப்பாருன்னு அப்படியே சமாளிக்கிறான். அப்போ இவனுமே அவர் ரொம்ப நல்லாவே சொல்லிக் கொடுப்பாரு, இந்த உலகத்திலே பெஸ்ட் டீச்சர் அவர் தான் சொல்ல, என்னப்பா இந்த வயசுலேயே நல்லா சேல்ஸ் பர்சனாட்ட பேசுகிறேன்னு தான் டை கேட்குறான். பட் லிட்டில் சிக்கனும் இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவர் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பார், நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் இவனுமே மிஸ்டர் யூவை பார்த்து அப்படியே ஹாய்ங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டுறான்.
இன்னொரு பக்கம் ஃபூ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மாவும் என்ன கிம்முக்கும் உனக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு கேட்க இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ மூமு கரெக்டாக டோர் திறந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். பட் அவங்க அப்பா அம்மா என்ன எப்படி பேசுகிறாங்கன்னா, கிம்மோட அப்பா வந்து ஒரு மால் ஷாப் ஓனர். ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி பிஸ்னஸ் வியூ பாயிண்டில் பேசிகிட்டு இருக்க அதை மூமு கேட்டுட்டு சேடாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க 2 பேரும் மூவிக்கு போயிருக்காங்க. அப்போ ஃபூ கிட்ட நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ எடுக்க வராங்க. பட் ஃபூ கூட கிம் இல்லைல்ல, இது யாருன்னு கேட்டுட்டு அவங்க அப்படியே விலகிக்கிறாங்க. அப்போ வந்து இவன் கொஞ்சம் சேடாகிட்டே சொல்கிறான், என்ன இருந்தாலும் நீங்கள் வெளியே வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கங்கிற மாதிரி மூமு சொல்ல, அப்போ ஃபூ சொல்கிறான், இங்கே பாரு நீ எதை பற்றி கவலைப்படாத, இது நமக்கான டைம், அதை நம்ம தான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு போக இதெல்லாம் அந்த பொண்ணுங்க வந்து ஃபோட்டோ எடுத்து பரப்பி விட்டுறாங்க. இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னே தெரிலங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மூ வந்து ஹோட்டலுக்கு போனால் அங்கே அந்த சீனியரை தவிர மற்ற லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே மூக்கிட்ட சரியாகவே பேசலை. பட் கிம் வரும்போது அவன் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு மூமுவை ஜாட வேற பேசுகிறாங்க, நீ எவ்வளோ நல்லா இன்டர்னாக இருக்க. ஆனால் சில பேர் அந்த மாதிரி மூமு ரொம்ப ஜாட பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு மூமு சேட் ஆயிடுறான். அப்படியே சோகமாக நடந்து போயிட்டுருக்க சூட்கேஸ்லாம் ஒரு ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்கல்ல, அது வர்றது கூட தெரியாமல் இவன் நடந்து போயிட்டுருக்கான். நல்ல வேலை இடிச்சிருக்கும். அப்பன்னு பார்த்து ஃபூ வந்து கரெக்டாக அவனை காப்பாற்றிடுறான். என்னாச்சு உனக்கு அடியெல்லாம் பட்டுச்சான்னு கேட்க, இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ ஃபூக்கு தெரியுது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ணும்ல, சாப்பிட போகிறப்பையும் அந்த லேடிஸ்லாம் மூமு ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. அவன் உட்கார கூட இடம் தர மாட்டுறாங்க. அப்புறம் அந்த சீனியர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க தான் வா மூமு நீ ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சிடறாங்க. இவனுமே கேட்டுறான், ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஏன் என் கூட எதுவும் பேசுறது இல்லை, ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு கேட்க, அப்போ அந்த சீனியர் தான் சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி விளையாடுறாங்க. இங்கே பாரு ஃபூக்கும் கிம்முக்கும் நிறையா போஸ்ட்லாம் போட்டாங்கல்ல, அதோட நிறைய ஃபேன் ஃபிக்ஷன்லாம் இருந்துச்சுல்ல, இப்போ யாரோ நீ ஃபூ கூட படத்துக்கு போன ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க, அதனால் உனக்கு அவர் கூட அஃபேர் இருக்கும்ன்ட்டு இவங்க எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்ல இவன் சாக்காகிறான், என்னது அஃபேரான்ட்டு. அப்போ அந்த சீனியருமே சொல்கிறாங்க, இனிமேல் ஒர்க் டைமில் ஃபேன் ஃபிக்ஷன் படிக்கிறவங்களெல்லாம் நான் மாட்டி வரேன் பாருன்னு சொல்ல அவங்க உடனே பயந்துட்டாங்க. அது நாங்கள் கொஞ்சம் டெலிலுவாக இருந்தோம் அதான்னு சொல்லிட்டு அவங்க சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி பேச மூமுமே நான் ஒர்க்கில் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட சொல்லி கொடுக்கலாம், பட் இந்த மாதிரி ஃபேன் ஃபிக்ஷன் அதுதான் சொல்லிட்டு இவனுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெலிலுவாக இருக்க மாதிரி விளையாடிட்டு இருக்கான். பட் என்ன தான் விளையாடினாலும் அவனுக்குள்ளேயே வருத்தம் இருக்கும்ல. ஸோ அவன் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். கிம் கிட்ட ஃபூ மேலே லவ் இருக்கான்னு கேட்டிருப்பான். பட் அவன் பதில் சொல்கிறக்குள்ளே இவன் கிளம்பியிருப்பான்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபூ கிம்மோட பேர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னது, இப்போ இந்த லேடிஸ்லாம் இவனை ஹர்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து மூமு பயங்கரமாக எழுதிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் ஃபூவை காட்டினாங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வந்து அவன் என்ன விஷயம் ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், என்னது மூமு எல்லோரும் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களான்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, பட் கவலைப்படாதீங்க நான் என்றைக்குமே டீம் மூதான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் மூமு எல்லோரும் ஹர்ட் பண்ணுறத இப்படி விட மாட்டான்ல, அதனால் எல்லாரையும் கேதர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க, என்ன திடீர்னு இப்படி கேதரிங்லாம் பண்ண வச்சுருக்காங்கன்ட்டு. அப்போ ஃபூவுமே வரான். அங்கனால அந்த கேமராலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதோட ஃபூ கூட தான் அசிஸ்டண்ட்டும் வரான், கிம்முமே வரான். அப்போ ஃபூ என்ன சொல்கிறான்னா, இங்கே ஜஸ்ட்டு அவங்க எல்லாரையுமே ஒர்க்கர்ஸாக பார்க்காம ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்து எல்லாம் நல்லதை கெட்டதையும் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் மூ பக்கத்தில் வரான். உடனே மூவை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்காயிட்டாங்க. அதோட மூவை கூட்டி பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு நானும் மூவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்ல எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இருந்தாலுமே அப்படியே ஃபோட்டோஸும் அவங்க எடுத்துக்கிறாங்க. மூவே இதை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இவனுங்க 2 பேரும் நல்லா போஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா ஃபோ வந்து நிறையா கிம் கிட்ட தான் போய் பேசியிருப்பான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நானும் மூமுவும் லவ் பண்ணுறத நான் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபேன்ஸ் கிட்டலாம் நீ கொஞ்சம் பேசுறியா, ஏன்னா இதுக்கு மேலேயும் மூமு சேடாக இருக்கிறத என்னாலே பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல அவனுமே சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அதோட ஃபோவை பார்த்து கேட்குறான், நீங்கள் ரொம்ப மேட்லின் லவ்வாக இருக்கவங்க போலன்ட்டு அவனோட பேட்சை பார்த்து தான் கேட்க அப்போ ஃபூவுமே சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.